தற்காலிக துப்புரவு தொழிலாளிகளோட பட்டியல் சென்னை மாநகராட்சிக்கிட்ட இருக்கும், மெட்ரோ வாட்டர்கிட்டையும் இருக்கும். ஏன்னா இப்போவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. நேரடியாக இது போல் இந்த பயனாளிகளை மெட்ரோ வாட்டர் நிர்வாகமே தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் இந்த டிக்கி என்ற அந்த நிறுவனத்தோட விரிவாக்கம். இந்த டிக்கி என்ற நிறுவனத்தை இந்தியா முழுக்க ரவிக்குமார் நாரா என்ற ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு வேலையே இந்த மாதிரி தலித்துகளெல்லாம் நான் தொழில் முனைவோர் ஆக்குகிறேன் என்று சொல்லி, தலித்துகள்னால் குறிப்பாக சாக்கடையில் இறங்கி சாக்கடையை சுத்தம் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாமல் பாவப்பட்ட பாமர மக்களாக இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, உனக்கு நான் மாதம் மாதம் இவ்வளோ பணம் தரேன், உன் பேரில் ஒரு வண்டியை வாங்கிக்க என்று சொன்னதும் அவங்களுக்கு தான் மாதம் மாதம் பணம் வருது. அதனால் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொன்று எழுத படிக்க தெரியாத ஏழை ஜனங்க கையெழுத்து போட்டுருவாங்க, கை நாட்டு வச்சுருவாங்க. இவர் இந்தியாவில் இது மாதிரி பல இடங்களில் இந்த வேலையை பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை மூலமாக ரவிக்குமார் நாரா வர்றாரு. ஸோ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த டிக்கி நிறுவனத்துக்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்குது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீமு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு ஒன்று கொண்டு வரோம், இந்த திட்டத்துக்கான பயனாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்குது. ரவிக்குமார் நாராவும் செல்வ பெருந்தகையும் தான் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, செல்வ பெருந்தகைக்கு தெரிந்த பினாமிகளாக, செல்வ பெருந்தகைக்கு அடியாட்களாக இருப்பார்கள் அல்லவா. செல்வ பெருந்தகை ஒரு கட்சியோட தலைவர் இல்லையா, அவர் முன்னாடி ஏற்கனவே ரவுடியாக இருந்தவர் தானே, ரவுடியாக இருந்தவர் தானே இன்றைக்கி கட்சி தலைவராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட ரவுடிகளாக இருந்தவர்கள், செல்வ பெருந்தகையோட அல்லக்கையாக இருந்தவர்கள், இவர்களை எல்லாம் சேர்த்து பயனாளிகள் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். ரைட்டுங்களா. அப்புறம் ஒரு குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணுன்னு சொன்னேன்ல, இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த பயனாளிகள், இந்த தொழிலாளிகள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் கம்பெனியை ஃபார்ம் பண்ணணுன்னு நான் சொன்னேன். ஜென்கிரீன் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் என்று ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. அந்த ஜென்கிரீன் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் ரெண்டு இயக்குநர்கள், ஒருவர் ரவிக்குமார் நாரா, இன்னொருவர் வீரமணி. இந்த வீரமணி யாருன்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகையோட சொந்த அண்ணன் பையன் ஆச்சுங்களா. ஸோ இந்த 300 பயனாளிகளை இவங்க கண்டறிஞ்சு சேர்த்துடுறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாமே செல்வ பெருந்தகையோட ஆட்கள். வாகனம் பெற்ற 300 பேரு கூடயும் சென்னை மெட்ரோ வாட்டர் ஒப்பந்தம் போட்டுருச்சு. மாதம் மினிமம் உங்களுக்கு 3.5 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த 3.5 லட்ச ரூபா பணமும் யாருக்கு வரும், பயனாளிகளுக்கு வராது, அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தான் போகும் இல்லைங்களா. ஸோ அந்த ஜென்கிரீன் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் என்ற அந்த நிறுவனத்தில் போயிடும்.